தனிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு நான் நன்றி சொல்லுவேன். என்ன இப்ப இங்க கடவுளாக ஏன்னு கேட்டா அங்க நாங்க போவோம், நீங்க போகலாம். நீங்க சொன்ன விஷயம் நாங்க கடவுளாக சொல்ல எங்களால தட்டி கேட்ட விஷயத்தை நீங்க தட்டி கேட்க இல்ல நான் அதை சந்தோஷப்படுறேன். என்னன்னு கேட்டா நான் மணக்காட்டில் கொண்டு ஒரு சின்ன பிரச்சனை கடல்லையும் பிரச்சனை கடல்ல எனக்கெல்லாம் அடிச்சு வாக்குவாதப்பட்டேன். இல்லை சார் பொலிசிட்ட போன இந்த வீட்டில் எங்களுக்கு ஜெயிலால வந்து அண்டு வந்து எங்களோட அம்மாவை இந்த பிள்ளையை கொண்டு வா அவங்க வெட்டுவான்னு சொல்லி கூட நாங்கள் எதிர்த்து நாங்களாம் போயிட்டு பிரச்சனை அம்மாவோட கடை இதுதான் அவங்க கடை. இந்த கடையில வந்து வெடி போட்டு கட்சியில் இருக்கிற உறுப்பினர் எல்டிபி பாராளுமன்றத்திலும் கதைக்கலாம் நீங்க கேட்டீங்களோ அவர் வீட்டுல வந்து நின்று கொண்டுதான் மற்றவையை விட்டவர் வெடி போட அவர் தீபாவளி வந்து யார் வந்து சங்கத்துல செயலாளர் பிரதீப் தானே சங்கத்துல செயலாளர் எம்பிபியில கட்சியில இருக்கிறார். உங்களுக்கு அரசாங்கத்தோட பிரச்சனை வேற வச்சுக்கொண்டு இவர் பயப்படுத்துறாரு. அதால வந்து சார் அமைச்சர் சார் எங்களுக்கு அவையிலோட ஒரு முரண்பாடும் இல்லை. அவர்கிட்ட கதையை கேட்டு எங்களுக்கு எதிராக தான் இதுல போட்டி கொடுத்தது. என்ன நடந்தது தஞ்சா குரூப் அப்படி எனக்கு ஒரு வழக்கு போச்சு. எனக்கு தஞ்சா நான் ஒரு வீடு கொண்டு என்னில ஒரு வழக்கு தஞ்சா அவர் பொறுப்புல இருக்கிறதால அதை வச்சுக்கொண்டு என்ன சொல்ற இப்பயும் சங்கத்துல ஒரு போட்டு கவுட்ட போட்டெல்லாம் கவுட்ட எல்லா போட்டும் தொழில் எல்லாருக்கும் லட்சத்துல தொழில் சங்கத்துல கூப்பிட என்ன சொன்னவரேன்னு சொன்னா அந்த 8 பேரையும் கூப்பிட்டு வச்சுட்டு உங்களுக்கு தொழில் மதிப்பில்லை, நீங்க இதில் வாய் திறக்க இயலாது, 6 மாதம் 3 மாதம் 1.5 மாதம் ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி தொழிலை மறைச்சி போட்டுச்சுன்னா அழுத்தி வச்சாச்சு. வெளியில் எங்கேயும் தொழில் நீங்கள் போகல போனால் இன்னும் தொழில் தண்டும் மற்றது ஐஸ் கேஸ் கஞ்சா கேஸ் எல்லாம் போட்டு தூக்குவேன். அதை வச்சு அஞ்சு நிமிஷம் கூட்டம் பிந்தி போனேன். 5 நிமிஷம் கூட்டத்துக்கு பிந்தி போய் ஒரு நியாயத்தை கழிச்சினாங்க. நியாயத்தை கழிச்சு சங்க கூட்டத்துக்கு ஒரு வாக்குவாதம் பாரதான சார் அதுக்கு நான் சங்க கூட்டத்தில் கதைச்சிக்கணும் சொல்லி என்ன 20 நாள் தொழில் மறைச்சு இந்த 2 போட்டுன்னு முடிச்சு வச்சு. சரி எனக்கு பேரை சொல்லுங்க. எத்தனை பேர்ட்ட போட் மறைச்சிருக்கு? போட்டு வந்து தொழில் மறைப்பு தம்பிக்கு கடைசி தம்பிக்கு 8 பேர் ஆகுது. மொத்தம் 8 பேர் பேரையும் சொல்லுங்க. ரெக்கார்ட் ஆகுது. நான் அதை வச்சுட்டு நான் பாராளுமன்றத்தில் எனக்கு ஸ்ரீமுருகன் ஸ்ரீகாந்த், ஸ்ரீமுருகன் ஸ்ரீதரன், ஜோசப் செல்வரத்னம் அனிகேஸ், புஷ்பராசன் மோகன், உதயகுமார் ஸ்ரீதரன், டினிஷ் மோசன், அடுத்தது உதயகுமார் பாஸ்கர், அடுத்தது உதயகுமார் இவ்வளவு பேருக்கும் வேலைக்கு விடையில 1.5 மாசம் எனக்கு கொஞ்சம் கூட அவருக்கு பகையா. இவருக்கு 6 மாசம் 2 நாள் 3 நாள் மணக்காடுக்கு தொழில் போகத்தான் இவர் செட் பண்ணி அனுப்பி இருக்கிறேன். நீங்களும் கடல்ல அடிபடுங்கோ என்று சொல்லி தொழிலுக்கு போறீங்க. எந்த போட்டிங் தான் தம்பி எந்த பேர்ல இருக்கு எந்த போட்டிங் இழுத்து வைக்கணும். உங்களோட கடற்கரை சமாஜத்தை இந்த தலைவர் என்ன பேர்? சங்க தலைவர் சிவாஜி. இல்லை உங்களோட தொழில் மறைப்பு செய்தாக்கள் இந்த டீட்டெயிலுக்கு நிர்வாகமண்டப்பன் வழக்கப்படுதா? அது யார் அவர் தலைவர்? யார் அந்த தலைவர்? ஜோராசன் தலைவராக இருந்தால் முடியலன்னு சொல்லலாம். பக்கவிலங்கு அவருக்கு என்ன பேர் சொன்னீங்க? ஜோராஜா சிவாஜி அவர் தலைவர். எங்களோட மாமா செயலாளர் அவருக்கு என்ன பேர்? பிரதீப். அடுத்தது
நிர்வாகத்தில் 7 பேர் இருக்கணும். அந்த 7 பேர் கலந்து இங்கே அன்றைக்கு தான் கடைக்கு போனாங்க. கடைக்கு போய் இந்த பிள்ளை என்னோட அது சாப்பிட்றது பிள்ளைக்கு நாங்கள் அது சம்பந்தம் பாராளுமன்ற காலத்தோம் அது சம்பந்தமான முடிவெடுப்போம். மற்ற டீம் என்ன உங்களோட நான் தனியாக காய்க்கிறேன். மற்ற டீம் நான் இங்கே சங்கத்து பொருளாளர் உங்களுடைய பேர் விஷ்ணு வேற என்ன பிரச்சனை இருக்கு? இன்றைக்கு தான் 17 25 முன்னே நீங்கள் தோல் செய்வீங்க. அடுத்த சார் என்னன்னு சொன்னால் இந்த தம்பியை பேரில் இந்த போட் 15 செய்கிறார். இப்போ என்னோட பக்கத்து போட்காரத்து சாமான் எந்த போட் சாமானும் அவர் மாறி எடுக்கிறார். பழமையாக மாறல சொல்லத்தான் அந்த நேற்று கடலில் நடந்த சம்பவம் நேற்று நடந்தது. அப்போ அவரும் இந்த சாமான் எடுக்கிறார், நானும் அவர்கிட்ட சாமான் எடுக்கிறேன். அவருக்குன்னா எவ்வளவோ இதெல்லாம் செஞ்சேன். அப்போ நான் அவருடைய தொல்லுக்கு போட்டு மணக்காரில் இந்த மச்சாண்ட போட்டுலாம் நான் தொல்லுக்கு போட்டேன். ஒரு அத்தாங்கு கம்பி ஒரு 1500 ரூபா அத்தாங்கு கம்பி அவர்கிட்ட அவர் என்னோட சண்டை பிடிச்சி வச்ச போட்டில் எடுக்கல. அப்போ நான் கடலில் நேற்று காத்தான் இந்த அத்தான் கம்பி அவன் தண்டி என்று சொல்லி அவர் தண்ணியாக காய்ச்சது. அதில் வந்தால் அங்கேருந்து சொல்லி அவர்கிட்ட 2 போட்டும் எங்களுக்கு நிப்பாட்டி கடலில் எனக்கு தனியாக அடித்தது. எனக்கு தனி வழக்கு போடல சார். நான் என்ன மணக்காடு சங்கத்தில் நான் சொல்லுங்க போனேன். சங்கத்தில் மணக்காடு சங்கம் மூலமாக எங்களோட சங்கத்துக்கு எங்களோட சங்க செயலாளருக்கு அறிவிச்சு அது ஒரு முடிவாக என்ன அடுக்கல. அப்போ நானும் இப்போ அதைத்தான் இப்படியே போட்டியும் தொழிலே செய்யல. அடுத்த வீட்டில் எந்த வீட்டில் இருக்கல. இந்த இதில் வந்து பிரச்சனை முடிஞ்சு நான் பிரச்சனை கொண்டு தான் போவேன். எங்கள் தம்பியாக்களுக்கு பிரச்சனை கொண்டு நானும் சமாளித்து விட போனா அவளுக்கு சமாளித்து விட போன இடத்துல பிரச்சனை வந்து நான் முதல்நாத்து சொல்கிறேன். டிக்டாக் பிரச்சனையால வந்து அப்போ இவைகளெல்லாம் இன்னும் கூப்பிட்டது அண்ணா சமாளித்து விடுங்க. அப்போ நானும் முதல் நாத்து இவைகளுக்கெல்லாம் சொல்லிட்டு போனேன் சண்டை வச்சுருவா பிடிக்காங்க. அடுத்த நாத்தும் நான் வந்து சமாளித்து விடத்தான் நான் வந்தேன். எங்களோட மாமா அவையை ஓட்டிக்கொண்டு போனால் சமாளித்து விட குடிக்கணும்னா நான் எல்லாரும் நெச்சு கொண்டிருக்கேன். என்னால் பிரச்சனை வந்தது இவர் நான் அதில் பிரை பண்ணாட காய்ச்சி கொண்டிருக்கேன். இந்த மோட்டர் சைக்கிளை வாங்கிட்டு போனது நாங்கள் வந்து பச்சைப்படி கத்தியாக இதை வெட்டுறேன் தொழிலுக்கு எனி டைமும். அப்போ இவர் இந்த மோட்டர் சைக்கிளை வாங்கிட்டு தொழிலுக்கு இதை வெட்டுறது கத்தி வச்சிருந்தார். அந்த பச்சைப்படி கத்தி வச்சிருந்த இடத்துல எல்லாரும் எல்லாம் அத்தான் மச்சான் சார். எல்லாம் உண்டு கொண்டு அத்தான் மச்சான் புரத்தியாக்களே இல்லை. அப்போ நானும் காய்ச்சி கொண்டிருக்கேன். அவையிலும் வந்து சங்கத்தில் நிர்வாகக்காரன் தன்மையாக தான் காய்ச்சி கொண்டு இருந்தார். இதில் எங்களோட பக்கத்து ஒரு ஆளில் ஒரு சிறுபுல கத்தியை தூக்கினார். எங்கட பக்கம் நாங்கள் ஒத்துக்கொள்றோம். கத்தியை ஒரு ஆள் தூக்கல, எல்லாரும் தான் தூக்கினவங்க. அவர் காய்க்கிறவரும் தூக்கி பட்டினவர் தான். நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரையா நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து கயக்க வரும்போது இந்த ஊரில் உள்ள பெரிய மனுஷர் எல்லாரையும் கூப்பிட்டு தான் நீங்க கயக்கணும். ஒரு தனிப்பட்ட விஷயமா வந்து நீங்க கயக்கலாம். ஒரு இப்படி ஒரு தனிப்பட்ட ஒரே இடத்துல வச்சு கயக்கணும். ஒரு பாராளுமன்ற எம்பி என்ற ஒரு இது நேற்று கடலில் இந்த நிர்வாகத்தில் ஏதாவது முரண்பாடு பட்டிருக்கணும் சங்கத்தில். எனக்கு சங்கத்தில் ஏதாவது முரண்பாடு இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்க. 10 வயசுலேருந்து நான் சொல்லிக்கிறேன். அடுத்த போட்டிக்கு விற்கல. இப்போ தொழிலை மறைச்சிட்டீங்க. இப்போ தம்பியில் வெளியில் இருக்கிற போட்டிங்க விற்றா தந்தா சரி சரியான கஷ்டம். பிள்ளைக்கு மாப்பட்டி பால்லாம் குடிக்குது. என்ன தண்டி நாங்கள் சாப்பிட்றது எங்களை வாழ்வாதாரம் எங்களுக்கு பிரச்சனை. சரி பிரச்சனை முடிஞ்சுது. எல்லாருக்கும் ஏதாச்சும் வர பிரச்சனை சண்டையை நாங்கள் உண்டாகும் இல்லை. நாங்கள் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது, வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. நாங்கள் பொது மன்னிப்புக்கு சங்கக்காரங்களை கூப்பிட்டது சங்கத்தில் கூப்பிட்டு கலக்கிட்டு நாங்கள் இப்போ எங்களை ஒரு நிர்வாகம் கூப்பிடக்கே இப்போ நீங்கள் கூப்பிட்டு எங்களை கேட்பீங்க. உங்களோட பக்கத்தால் என்ன பிரச்சனை நடந்தது. நாங்கள் ஒரு நிமிஷம் கேட்டோம். ஐயா வழக்குக்குரிய கூப்பிட்டாரு, சங்கத்தில் கூப்பிட்ட போது நான் நிர்வாகக்காரு. நாங்கள் இவைக்காக கைக்கிறாது அவைக்காக கைக்கிறோம். நாங்கள் நிர்வாகத்தில் இருக்கிற நாங்கள் தலைவர் செயலாளர் தான் கைக்கோடும் தான். என்ன பிரச்சனை நடந்தா இவன் வெட்டி நாக்கள் இவ பாதிக்கப்பட்டாக்கள் அவன் சரியா ஐயா. இதான் நடந்த பிரச்சனை. அப்போ என்ன பிரச்சனைன்னா கோர்ட்ஸில் இவைக்கு 1.5 மாதம் 1 மாதம் இருந்தவன்.
1 மாதம் இருந்துச்சு. இவருக்கு 6 மாதம் 6 மாதம் இவருக்கு 3 மாதம் 3 மாதத்துல இவர் நீட்டாக இருந்து குழப்படி இல்லாமல் இருந்தா இவருக்கு 1.5 மாதம். விளங்குதோ ஐயா? இதுதான் ஐயா அங்கே நடந்த சட்டம், தலைவர், செயலாளர், பொருளாளர். இது நீதிமன்றத்தால் இந்த தீர்ப்பு கோர்ட்ஸில் வழக்கண்டதையும் சொல்லி கோர்ட்ஸில் வழக்கன்று சொல்லி இப்போ இதை தீர்ப்புன்னு சொல்லக்கூடாது. கோர்ட்ஸில் வழக்கு நடக்குது. எந்த ஒரு தீர்ப்பும் ஐயா இது சங்க அடிப்படையில் எடுத்த முடிவு ஐயா. இது பொதுமக்கள் எடுக்க சங்க அடிப்படையில் எடுக்க நாங்க கேட்கிற சரியோ? உங்களை தான் கேட்கிற நிர்வாகத்தில் இருக்கு. நான் கேட்கிற சரியா? எங்க அவங்களுக்கு பொதுக்கூட்டத்தில் விட்டாது இந்த பிரச்சனை சொல் மறைக்கிறேன். முதலே பொதுக்கூட்டத்தில் விட்டாச்சு. நடவடிக்கை ஒரு முடிவு ஆதிகாலம் இல்லை. இந்த நிர்வாகம் வந்த பிறகு நீங்க சொல்றீங்க 6 மாத தொழில் மறைப்பு சொல்றீங்க. 6 மாதம் அதுக்கு ஒரு வாழ்வாதாரம் இருக்குன்றதை நீங்க ஏற்றுக்கொள்றீங்க. அதுக்கு என்ன வழி, என்ன தீர்வு கொடுக்குறீங்க? தொழிலுக்கு கடல்ல போட் ரக்கியலாம். 6 மாதத்துக்கு அவங்க சாப்பிடுறாங்க. அதுக்கு உங்களோட சங்கத்தாலே ஏதாவது தீர்ப்பு கொடுக்குறீங்க. என்ன கொடுக்குறீங்க சாப்பிடுறதுக்கு? அப்ப நீங்கள் இது எப்படி செய்யலாம் என்று நான் கேட்க மாட்டேன். அதுவும் கூட சங்க தலைவர் அதுக்கு பதில் சொல்றாங்க. அதோட கதை போனாங்க ஒரு பக்கம் தாங்க. நீங்க எல்லாத்தையும் மன ஆதங்கத்தையும் நான் நிர்வாகக்காரி என்ற நான் நான் நடந்ததான் சொன்னேன். நான் நிர்வாகத்தை இருக்கேன். என்ன நடந்ததை சொன்னீங்க. அந்த அவர் ஐசி வச்சு குண்டு வச்சு தூக்க அது கூட கண்ணுக்கு முன்னாடி தொழில் அவன் பிரச்சனை தொழில் தொழில் அமைக்கு ஒரு வருமானம் 6 மாத தீர்ப்புல பிரச்சனை பக்கத்து இதை நான் கேட்டுனாங்க. அவங்க மற்றதும் சொந்தக்காரன்னு சொல்றாங்க. அவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும். அப்ப நீங்களே சொல்றதுக்கு இருக்கா சொல்ல போறீங்க? என்ன நடந்தாலும் முதல்ல சொல்லுங்க, தொடக்கத்துல சொல்லுங்க. ஐயா இது எங்கட இந்த மக்களால் நாங்கள் ஒரு மீட்டிங் வைப்போம். அந்த மீட்டிங்கில் விட்டு இந்த சட்டம் அவங்க ஓமன்னு சொல்லி ஆமொழிச்சு 120 பேர் 320 பேர் அவங்க ஆமொழிச்சு ஓமண்டு சைன் வச்சு நாங்கள் இதை எழுதுவோம். யாப்பள்ளியில் அப்புறம் தான் இந்த சட்டத்தை நாங்கள் அமுல்படுத்துவோம். தந்தைக்கு பிறகு தான் இதான இந்த சட்டம் இந்த இவ்வளோ பிரச்சனைக்கு இவ்வளோ நாங்கள் இப்படி தொழில் மறிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க ஓமண்டு சொன்னதுக்கு பிறகு தான் இது செஞ்சினாங்க. இதில் உள்ளது நிறைய கேஸ் இருக்குது. வேணுமெண்டா வாங்க, நான் ஃபைல் எடுத்து காட்டுறேன். எத்தனை கேஸ் இருக்குன்றதை காட்டுறேன். மக்கள் பொதுமக்கள் இந்திய மீனவர்கள் அடிச்சு பறிச்ச கேஸ் ஒன்று இருக்குது. அவங்க அவங்க நீங்கள் காய்க்க அவங்க காய்க்கல தானே அந்த கேஸ் இருக்குது. மற்ற அந்த எங்களோட தலைவரை தீய வார்த்தைகளால் பேசி அவர் லெட்டர் கொடுக்காத மூஞ்சல தூக்கி எறிஞ்சு இருந்த கேஸ் எஃப்ஏ வரைக்கும் ஏடி வரைக்கும் போன கேஸ் இருக்குது. இதை கேஸ் மற்ற இப்போ இந்த சண்டை வாழ்வெட்டு பிரச்சனை இவையல் செட் பண்ணி வச்சு தான் இந்த பிரச்சனை நடந்தது. எல்லாம் இவையல் செட் பண்ணி வச்சு தான் இருந்தது. இவர் சொல்கிறாரு இதை பட்டுறதுக்காக கொண்டு வந்து கத்தி கொண்டு வந்தோன்னு சொல்லி. இல்லையா, இது முதலே இதில் எல்லாம் செட் பண்ணி வச்சு போட்டு வேறொரு ஆளை தாக்க வந்த இடத்துல தான் இவையல் போன இடத்துல இவையில வெட்டினது. மற்றபடி ஒரு பிரச்சனை நாங்கள் வந்து நீங்களே யோசிக்கலையா? அப்போ நீங்கள் இந்த பிரச்சனையை உங்களோட சமாசத்துக்குள்ள முடிக்கலாம் மாட்டீங்களா? அவங்க முடிக்கலாத அதாவது உங்களோட முதலே இவேலுக்காண்டி இந்த சட்டம் போடல. முதலே இந்த சட்டம் இருக்கு. இதுக்கு முதல் இந்த ஊரு சீர்காடு கட்டுத்தான் கிடந்தது. பஞ்சா ஒரு சமூகத்துக்குள்ள சண்டை இருக்குன்றது கூத்தாடிக்கும் அரசியல்வாதிக்கும் லாபம் வடிவாக கொள்ளு. சரி, உங்களோட சமூகத்தை 2ஆக பிரித்து இப்போ இவங்க சார்பாக ஒரு வீடியோவை போட்டால் அந்த போட்டு ஒரு அரசியல்வாதிக்கு வரும். உங்கள் சார்பாக வந்து நீங்கள் கொளுத்து கூடாண்டா நீங்கள் என்ன செய்வீர்கள்? அந்த அரசியல் உங்களோட ஊருக்குள்ள ஒரு அரசியல்வாதியோ வராமல் உங்களாலே முடிக்கலாத அந்த பிரச்சனை.
அதான் ஐயா, இது அது தொழில் பொதுசு போயிட்டு அந்த கேஸ். இப்ப இது எங்களோட சட்டத்தின்படி எங்களோட இதுல மூசி வச்ச பேர் அங்கத்தவருக்குள்ள நாங்கள் இது சட்டத்தின்படி தான் வேலை தொழில் மறிச்சிருக்கு இவ்வளவு காலம். இதுக்கு முதல்ல இப்படி வேற யாருக்காவது தொழில் மறுத்துருக்கீங்களா? நிறைய பேர் மறிச்சிருக்கு. ஃபைலே இருக்குது. ஐயா, நாங்க இந்த காட்டுறோம். தொழிலுக்கு வேற என்ன அடிக்க போறது. ஒரு அடி அடிக்கிறது அதுக்கே பிரச்சனை கூட கூட என்ன செய்யும்? அப்படித்தானே அப்படி மறைஞ்சா நான் பிழை செய்தாலும் எனக்கு அதான் வேண்டும். காட்டுறோம், ஃபைல் காட்டுறோம். இவ்வளவு பிரச்சனைக்கான இவ்வளவு கேஸ் இருக்கு. எல்லாருக்குமே சட்டம் எங்களுடைய ஆசைகளுக்கு இருக்கு. இப்ப வேலுக்கும் இருக்கு. அங்கத்துல இருக்கு. ரெண்டு பக்கம் எங்கட கேள்வி என்னன்னா வந்து 6 மாத தொழில் மறைப்புக்கு அதான் நீ அமைதியாக தங்கச்சி அது சம்பந்தமா அது சம்பந்தமா கதைக்க படிக்கிறது இல்ல அது சம்பந்தமா கதைக்க கூடாது. சங்கக்காரர் அந்த நிர்வாகம் எடுக்கல. அது சம்பந்தமா கதைக்க இந்த படிக்கணுக்கு வேலை அடிக்க சங்கத்தால வேலுக்கு ஒரு முடிவு எடுக்க ஒரு முடிவு எடுக்க 5 பேர் சரிதான். இப்ப இந்தியா நாள்ல இருந்து நாளைக்கு என்ன நடக்க போறது உங்களால எங்களுக்கு வாழ்வாதாரம் ஊர் கட்டுப்பாடுங்கிற ஊருக்கான ஒரு கட்டுப்பாடு இருக்கு. அதன்படி நாங்கள் போய் கட்டுப்பாட்டுக்கு தீர்ப்பு ஐயா, நாங்க அதான் அந்த சட்டம் போட்டு இந்த பிரச்சனை செஞ்சா கூட செய்யணும். அதுக்கேற்ற மாதிரி நாங்க நடக்கத்தானே வேணும். மாறி தொழிலை தீர்த்தானே நாங்க அப்படியே வேலுக்கு போட்டது அவன் காய்க்கிறப்பல நான் எடுப்பேன் மீடியாவில் கட்டுப்பாடு போட்டுருக்காங்க. வேலுக்கு இந்தியா பிரச்சனையிலே போட்டு சங்கம் கொடுக்கும். சங்க சாக்கள் என்ன சொல்லுவாங்க? ரூல்ஸ் இல்லாம கைக்கிறாங்க. நாளைக்கு எங்களுக்கு பிரச்சனை அடிச்சு பேயாம நிக்க எங்களுக்கு தான் தண்டனை கூடுமே வெளியே குறையாது. ஆரோட தொடர்பு செய்து இங்க வந்தது மணிகோணம் இங்க நிறைய ஆரோட தொடர்பு செய்து வந்தீங்க. போலீஸ் மாதிரி வந்தீங்க. ஒரு கிராமத்துல ஒரு நிர்வாகம் உங்களை பார்க்க தான் வந்தேன். உங்களை பார்க்க வேற நீங்க எங்களை பார்க்க வேற உங்களை பார்க்க வந்தா எங்க சங்கத்து நம்பர் உங்களுக்கு விருப்பம் இல்லையண்டா நான் போறேன். எனக்கு பிரச்சனை ஒரு ஒரு கிராமத்துக்கு நீங்க வந்து நீங்க உங்களோட இதன்படி எல்லாம் செய்து கொண்டு போகலாம். இல்ல ஃபர்ஸ்டா தான் இப்ப தான் பாறேன். எவ்வளவு காலத்துக்கு அப்புறம் நீங்க இப்ப வாரீங்க சொல்லுங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்டாவே இதே தான் இந்த வடமராட்சி இப்ப தான் ஃபர்ஸ்டாவே வடபராதிக்கே வரேன். இல்ல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா போறோம். நாங்க சின்னாக்கள் சின்னாக்கள் ஃப்ரீயாக நியாயமா நடக்கிற இவையுமே ஃப்ரீயா சரி நீங்க வந்து உங்களுக்கு நான் இதில் வந்துடுறாங்கன்னா இந்த தமிழ்நாடு வந்து இந்த காலத்தவே அவன் மற்ற பக்கம் காய்ச்சது நான் இவன் தம்பியோட காய்ச்சினான். அப்போ இதே அவ கதை கேட்கல இவன் சத்தம் போடாமல் இருந்தவன் 2 பேரும் கதை கேட்கல அவ கதைச்சா. இப்போ நான் சொன்னா 2 பேரும் கதை கேட்குது. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா போடுறோம். எனக்கு நாங்கள் உங்கள் விருப்பம் உங்களுக்கு வாங்க. சிக்கலுக்கான விஷயம் முதல் ஸ்டார்ட் இந்த உருவான ஸ்டார்ட்ல முதல் தண்டனை கிடைச்சது. ஒவ்வொரு தலைவரும் அப்படி தண்டனை என்ன காரணம் இந்த இடத்துல பொங்கல் நிகழ்வு நடத்தீங்க. நான் இங்கே நிகழ்வு நடத்துறதுக்கான ஒரு ஜட்ஜஸாகவும் எனக்கு தெரியும். ஆனால் எனக்கே தெரியாது இந்த விளையாட்டுக்கெல்லாம் தொழில் மறைச்சு சரி பக்கத்து கிராமத்தில் தொழில் போயிங்க. அவங்கள என்ன கூப்பிட்டு இது தவறு என்ன செய்யுது இதுக்கு என்ன செய்யலாம் என்ன பண்ணுறாங்க என்ன 3 நாள் தொழில் மறைச்சு அதுக்காக இந்த ஊர் வளர்ச்சியில் வரணும். அதை ஏற்றுக்கொண்ட என்னோட உங்களுக்கு விளக்கம் தாரேன். இந்த கிராமம் தூரமும் இல்லை பக்கத்தில் இருக்கிறாங்க.
சொந்த மட்டும் சொல்லி கொடுத்து பக்கத்தில் இருக்கிற இந்த கிராமம் தொண்டமனார் தொடக்கம் கும்பலகுளத்தும் வரைக்கும் இந்த கிராமம் கடைசியில் இருக்கு. கடைசியில் நீங்க இப்படி கதிரையோட வந்து இருக்க மாட்டேங்குது. அப்படி கடைசியில் இருந்த கிராமம் இந்த நிர்வாகம் வந்துதான் கட்டமைப்புக்குள்ள வந்தது. சரியா? எனக்கு அப்பாவுக்கு ஒரு விஷயம், பிள்ளைக்கு ஒரு விஷயம் செய்யணும். சரியா? எல்லாம் சரியாகத்தான் செய்து கொண்டு வராங்க. சரியா? ஆனா நிகழ்ந்து கொண்டு போனா அது திருத்தப்படாது. சொல்லுவாங்க திருத்தப்படாது. நீங்க செய்யற உங்களுக்கு மேல உள்ள சொல்றது நீங்க கேட்காம நான் தான் செய்யற சரியான்னு கொண்டு போனா திருத்தப்படாது. எங்களை அப்பா அம்மா எங்களை அடிச்சு தான் வளர்த்து. சரி, அன்பா நிலாக்காட்டி சோறு தீட்டாலும் அடிச்சு தான் வளர்த்து. அதனால தான் நான் அன்பா வளர்த்தேன். ஒரு நிமிஷம் நீங்க நான் கேட்டுக்கொண்டு அப்ப இதைத்தான் நான் சொல்றேன். என்னன்னு கேட்டா ஒரு ஒரு வீட்டில் உள்ள எங்களை 5 பேரையுமே அப்பா அம்மா அடிச்சு தான் வளர்த்தேன். சரி, அப்ப நாங்கள் 200 சொச்ச பேரையும் அன்பா வளர்க்கலாமா? இதுதான் சரி. நீங்க என்ன சொல்லலாம்? நான் எந்த அறிவும் உங்களுக்கு சொல்றேன். பிரச்சனை முடிஞ்சு அது அடியில இருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு டிக்டாக்ல ஒரு வீடியோ ஒன்று போடப்பட்டு அந்த வீடியோ காண்டி போய் ஒரு பக்கத்தில் வெட்டப்பட்டு அப்படி அந்த நாங்கள் தெரிஞ்சது என்ன அது உண்மை அடியே சொல்லுங்க. என்ன அந்த பிரச்சனை வீடியோ போட்டா தானே அங்க இந்த வீடியோ அவங்களோட பிரச்சனை இல்ல இல்ல ஏதோ அப்படி ஒரு பிரச்சனை வந்துதான் இது வந்ததாமலே எனக்கு சொல்லப்பட்டது. வீடியோ பிரச்சனை வந்ததுன்னு சொல்றது இப்ப வெட்டின ஆக்களுக்குமோ எந்த ஒரு சம்பந்தம் இல்லாத ஆக்கெல்லாம் வீடியோ சொல்லினோம். வீடியோ பிரச்சனை வந்து வெட்டினது இல்லை. அப்ப இவள் வெட்டின நபருக்கும் அந்த வீடியோக்கும் எந்த ஒரு சம்பந்தமே இல்லை. சரி, இப்போ ஏதோ அப்ப அந்த வீடியோ பிரச்சனைன்றது நான் கேட்கிறேன். வழக்காக இருக்கிறேன் உங்களோட ஊருக்குள்ள உங்களுக்கும் வயசுக்கு பிரச்சனை முடியும். மட்டாக்களும் வயசு வளர்க்கறது ஒரு அளவு கஷ்டம் தான். ஏன் நீங்கள் இது உங்களோட சமாசத்துக்கிட்டே இந்த பிரச்சனை முடிக்கிறாங்க நான் என்னன்னு கேட்டா ஊருக்கு எங்க வெட்டு காய கிடைக்கிறதா அது போலீஸ் பார்க்கும். சரி சரிதான். எங்களுக்கு இல்லை முன்னாடி அங்கே போயிட்டா அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் தானே ஒரு வெட்டு பிரச்சனையை ஊருக்கு சமாளிக்கலாம். அது உங்களை பொறுத்தது என்ன ஐயா இங்க ஒரு காலமும் அவர் இந்த காலத்துல கூட ஒரு நீங்க சொல்ற மாதிரி எங்களுக்கு துவக்க தெரியல. அந்த அவர் இந்த அதுக்கு வரையில நீதிமன்றத்துல அதுக்கு எங்களுக்கு வேண்டாம். நாங்க அதுக்கு வரையில வாழ்வாதாரத்தை நீங்க 6 மாதத்துக்கு தடை செய்துக்கிறீங்க. உங்களுக்கு அதுக்குதான் நான் உங்களுக்கு அறிவாக அன்பாக சொன்னேன். இல்ல நான் ஒரு உபதலைவர் எனக்கு என்ன கிடைச்சது இல்ல நான் அதை கேட்கவே இல்லை. நீங்க சொன்னீங்க இடையில கொடுத்துக்காக சொல்லக்கூடாது. ஆரம்பத்தில் சொல்றது காரணம் என்ன சொல்லுவாங்க? எனக்கே தண்டனை கிடைக்கப்பட்டது. என்னடா இந்த ஊர் நல்லா வரவணும்ன்றது கேளுங்க. நான் அந்த ஒரு நாள் தவறாக ஏறி போனதுக்காக எனக்கு 3 நாள் தொழில் மாறுது. கேளுங்க, நான் நிச்சயம் சொல்றேன். அதே இன்னும் ஒன்று, நீங்க 4 மாச பிரச்சனைக்கு அவியலோட நான் எதிரான ஆளி இல்லை. நான் இவியலுக்கு அப்பாற்பட்டேன். சரிதான் நான் சொல்றேன். ஆனா இவியல் இந்த செயலாளர் ஒரு எங்கள் சங்க செயலாளர் அங்க இருந்து ஏதோ ஒரு அவைய படி ஒழுத்தி ஏதோ தாங்கள் சந்தோஷப்படுத்தி இவர் அதுல நின்றதுக்காக அவருக்கு ஒரு கிழமை தொழில் மாறி நிர்வாகமா இருந்தாலும் நீ அந்த இடத்துல நீ நிக்க கூடாது. நான் இந்த பிரச்சனை வழங்கிட்டு நான் என்ன கேட்கிறேன்னா உங்களுக்கு அமைச்சர் சந்திரசேகர் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் என்னைக்கும் அவருக்கு ஒரு யாழ் மாவட்டத்துக்கு பிரதிநிதித்துவ படுத்துறேன். அது மாதிரி நானும் யாழ் மாவட்ட பிரதிநிதிப்படுத்துறேன். நீங்கள் உங்கள் சார்பாக அமைச்சர் சந்திரசேகர் கருத்து உங்களோட ஒரு விசுவாசி தானே. அது மாதிரி இப்போ நானும் என்னோட ஒரு பொதுமானத்தான் கலந்து போகிற எனக்கு இங்கே 10 துறை இப்போ தான் ஃபஸ்ட்டாக நான் பார்க்கலாம். எனக்கு யாரையுமே தெரியாது. இப்போ யாரோ ஒரு ஆள் எனக்கு கால் பண்ணி சொல்லணும், ஐயா எங்கள் இடத்துல பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு வாயை திறக்கலாம் இருக்குது, வாரிங்கள். அப்போ தான் நான் வரவேனையோடைய மற்றபடி எனக்கு உங்களோட ஒரு போகணும் இல்லாட்டி வடபராட்சியா என்ன கலர்ட்டே தெரியாது. சரிதானே. இப்போ நான் கேட்குறேன்டா, இப்போ ஒரு பக்கத்துக்கு அமைச்சர் சந்திரசேகர் ஒரு நீதியண்டை கொடுக்குறாருண்டா, மற்ற பக்கத்துக்கு நான் அவேந்த சார்பாக நிற்க வேணுமென்றால்தான் எனக்கு 27,000 வந்திருக்கு. அது நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்களோ நான் பார்லிமெண்ட்டை பிரதிநிதி. அதாவது ஒரு சனம் கோல் பண்ணிக்க உங்களுக்கு எனக்கு வர கம்ப்ளைண்ட் சில உங்களை பக்கத்து வீட்டுக்கு அணியே தள்ளி போட்டுக்கணும், இந்தியாவில் கல்லறியணும் அப்படிலாம் கடிதம் பேர் பாராளுமன்றத்துக்கு நான் போய் பார்த்துருக்கேன். சில விடயங்கள் வந்து தனிப்பட்ட பிரச்சனை 2 பேர் அடிப்பாடு ஒன்றும் செய்யலாம். சில பேர் 50 பேர் பிரச்சனை சீட்டு வைக்கலாம். இப்போ அதான பொதுமக்கள் பிரச்சனை. இந்த பொதுமக்கள பிரச்சனையை நான் பாராளுமன்றத்தில் கதைக்கிற உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நான் பாராளுமன்றத்தில் கதைக்கிறேன். உங்களுக்கு பிரச்சனை இல்லையா கதைக்கிறது? ஊருக்குள்ள இப்ப சொல்றீங்கல்ல இதை இப்ப தீர்த்து வைக்கலாமா?
நான் திவேலுக்கு இந்த பிரச்சனையை நான் தீர்த்து வச்சா இந்த 300 சொச்ச அங்கத்தவர் இருக்காங்க அவங்களுக்கும் அதே மாதிரி நான் இது வைக்கிறது இவரு சார்பா ஒன்றுமே செய்ய சொல்லி நான் ஒருத்தர் சார்பா ஒன்றுமே கேட்கல நான் என்றால் ஒரு குடும்பம் சாப்பிட வழி இல்லாம நாளைக்கு ஒரு குழந்தை பிள்ளை பால் இல்லாம நீங்க கேட்கிற கேள்வியா எனக்கு எப்படி தோணுது, நீங்க மனுஷியோட இருக்கும் பொழுது நீங்க மனுஷி புலவன்றதுக்கு தண்டனை கொடுத்ததுக்கு உங்களோட மச்சான் வந்து உங்களுக்கு அடிச்ச மாதிரி இப்ப நீங்க கேட்கிற கேள்வி நான் அங்க சொல்லணும்னு கேட்குறீங்களே, அதுதான் நான் சொல்ற விஷயம். நீங்க அங்க கொண்டு போய் சொல்லட்டும்னு கேட்குறீங்களா, உங்களோட மச்சான் வந்து அவன் இந்த தமையன் வந்து உங்களுக்கு அடிச்ச மாதிரி நீங்க சொல்ல சொன்னால் எங்களுக்கு அப்படித்தான் தெரியும். அப்படி உங்கள் சொல்ற விலங்கு அதுதான் எங்களை கருத்து. நான் என்றால் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக தான் பாராளுமன்றம் என்னையா பாதிக்கப்பட்டிருக்கு நீங்க சொல்லுங்க, என்ன பாதிக்கப்பட்டிருக்கு? வடக்கு கிழக்குல 280 மில்லியன் மீனவர்களுக்கு ஒதுக்கப்பட்டது. அந்த காசு எங்கே தெரியும். அப்ப நான் கதைக்கு பாருங்க, அந்த காசு எங்க கொண்டு வாண்டு அது உங்களுக்கும் பிடிக்கும். நான் சொல்றேன், இப்ப நான் அந்த பொடியில விட்டு கொண்டே கொடுக்க போறேன் தான். இப்ப மொத்தமா வடக்கு கிழக்குல 480 மில்லியன் காசை காணுது. கேட்டதுக்கு என்ன பாதிப்பு இல்லை. நீங்க இந்த பாராளுமன்ற ஸ்பீச் அதை ஆட்ட காசுன்னா அது உண்மைடா. எனக்கு எந்த லாபமும் இல்லை. எனக்கு நான் பார்த்தேன் புத்தகத்துல 480 மில்லியன் வடக்கு ஒதுக்கி இருக்கு. யாரு ஒதுக்கிண்டா மீனவ குடும்பங்கள்ட வாழ்வாதாரத்தை அபிவிருத்தி செய்யறதுக்கு கொண்டு ஒதுக்கி இருக்கு. அது எங்க போயிருக்கண்டா குறியாட்டுவான் இறங்கு துறையில ஒரு சின்ன இடத்த அது அவ்வளோ காசு போய் விழுது. அப்போ அது தையடியில் இருக்கிற ஆளுக்கும் அந்த காசு பிரிபடணும், இதில் ஊராத்தில் இருக்கும் பிரிபடணும். இப்போ நான் அமைச்சர்கிட்ட கேட்டேன். அப்போ அவர் சொன்னார் அது சம்மந்தமாக நான் கதைக்க மாட்டேன். இந்த ஸ்பீச் நீங்கள் பார்த்தீங்களோ தெரியாது. அப்போ நான் அடிபடுறது உங்களுக்காண்டி ஒழிய அந்த வீட்டுப்படி எனக்கோ உங்களுக்கு இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு நான் நன்றி சொல்லுவேன். என்ன கேட்டால் இப்போ இங்கே கடவுளாகுது ஏன்னு கேட்டால் அங்கே நாங்கள் போகலாம், நீங்க போகலாம். 480 பில்லியன் உங்களோட சகல ரங்குதுறையும் கட்டி விஷயத்துக்கு நான் நன்றி சொல்லுவேன். என்ன கேட்டா இப்ப இங்க கடவுளாகுது ஏன்னு கேட்டா அங்க நாங்க போகலாம், நீங்க போகலாம். 480 பில்லியன் உங்களோட சகல ரங்குதுறையும் கட்டி சரிதானே. அது மாதிரி வடக்கு கிழக்குல இருக்கிற சகல ரங்கு ஒன்றுமே மண்ணுக்கு ரங்க அளவு கட்டுற காசு. அந்த காசு எங்கிட்டு தெரியாது. ஏன்னா புத்தகத்தில் இடக்கு 480 பில்லியன் அப்ப நான் கதைக்கணும். அப்ப நீங்க யோசிக்க கூடாது அவங்களுக்காண்டி கதைக்க நான் வந்த நாட்டு. நான் வந்தது உங்களுக்காண்டி கதைக்கிறது. நான் கதைச்சா நீங்கள் பாராளுமன்றத்தில் பாத்தீங்கன்னா இப்பவும் ஒரு குடும்பம் பாதிக்கப்படுதுன்னா கதைக்க வேண்டிய உரிமை. நீங்க சொன்ன விஷயம் நான் கடவுளாகிறீங்கன்னு சொல்ல மாட்டேங்க. எங்களால தட்டி கேட்காத விஷயத்தை நீங்க தட்டி கேட்குறீங்க. 480 பில்லியன் இல்ல நான் அதை சந்தோஷப்படுறேன். என்னன்னு கேட்டா கதைக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன் உங்கள்கிட்ட கேட்கிறேன்டா இது ஒரு சட்டம் ஒன்று இருக்கண்டா சட்டத்தை மீறி நான் கதைக்க மாட்டோம். ஆனால் சில சட்டங்கள் நாங்கள் உருவாக்குற சட்டம், சிலது பாராளுமன்றத்தில் உருவாக்குற சட்டம். எது பெருசன்று கேட்டா உச்ச நீதிமன்றத்தில் உருவாக்குற சட்டத்தையும் இல்லாமல் பண்றது பாராளுமன்றத்தில் உருவாக்குற சட்டம். அப்ப நான் ஒரு பிரச்சனையா இதை போட்டால் அங்க பாராளுமன்றத்தில் இன்கொயரி நடக்கும். அடிபட்டது வெட்டு குத்தின குடும்பம் எல்லாமே பாராளுமன்றம் வருகிறாங்க. யாருக்கு அது நட்டம்? யாருக்கு எனக்கு லாபமா நினைக்கிறீங்களா? இல்லை யாருக்காண்டி அடிபட்ட அந்த 480 மில்லியன் எடுத்து கொடுக்க வலிக்கிறனோ அவையே தான் ஏற்றிராக்க போறேன் பாராளுமன்றத்துக்கு. ஆனால் நான் என்ன கேட்டேன் அவையத்தையும் கேட்டேன் பிரச்சனையை முடிச்சு பிரச்சனையை அது எனக்கு இந்த ஓட்டு இல்லை. நான் கனடாவில் அரசியல் செய்ய போகிறதுக்கு அந்த ஓட்டுக்காண்டி நான் பாடுறதும் இல்லை. இந்த பிரச்சனை முடிக்கிறேன்னா இந்த பிரச்சனை பாராளுமன்றத்துக்கு போகணும். அது உங்களுக்கு விருப்பமானு கேட்டதான் இங்கே வந்து விருப்பமானு விட நாங்கள் தப்பு செய்து உங்களை கூட சொல்லிட்டு எழுதியிருப்பேன். ஒரு நிமிஷம் இம்மளவும் உங்களுக்கு இந்த போட்டோ குறிப்பில உங்களுக்கு அவையன்ற இடம் அவர்தான் செயலாளர் நீங்க சரியா நடக்கும். அப்ப நீ இப்ப அவர்தான் உபதலைவர். அவர்கிட்ட கேட்டுட்டு அவர் ரோமண்டா கதை சரிதான். இப்ப எந்த பிரச்சனையும் முடியும். அப்ப நான் வந்து உங்களோட சண்டை பிடிக்கவும் இல்லை. உங்களுக்கான அடிவாரு யாரும் அமைச்சர் நீங்க சொல்லி இவ்வளவு செய்யறீங்களோ அது கூட குறியீட்டுவாங்க அந்த வீடியோவை போட சொன்னா அந்த 500 மில்லியன் குறியீட்டுவானுக்கு மட்டும் எப்படி போகுது. நானும் கையெழுத்து போன பழமும் கேள்வி எழுப்பினாங்க. இங்கே ஏன் குறியாட்டுவாங்க போகுது, ஏன் வடமராத்துக்கு வரையில, ஏன் தையீட்டிக்கு போயில தையீட்டியில் உங்களுக்கு தெரியும் 280 மில்லியன் கட்டி அதை இன்னும் சனத்துக்கே திறந்து போயிடுது. இதெல்லாம் எதேச்சியா நடக்குது. சில விஷயம் உங்களுக்கு அங்கே தான் தோன்றித்தனமா நடக்குது. அதால அது உங்களுக்கு விளங்குறதுக்கு நான் சொன்னாலும் நீங்க நம்புறீங்க. அந்த வீடியோ எடுத்து பாருங்க. ஏனென்றால் 500 மில்லியனை கொண்டு ஒரு குறியீட்டுவான் பிறகு போட தேவையில்லை. விளங்குதா உங்களுக்கு? ஏனென்றால் அது அந்த காசு 280 மில்லியன் எதுக்கு ஒதுக்கி இருக்கண்டா குடும்பங்கள்ட வாழ்வாதாரத்தை விருது செய்யறது. உங்களுக்கு விலை இல்லையா விலை, உங்களுக்கு போட் உடஞ்சிருக்கா போட் இருக்கு, அதுக்கு தான் ஒதுக்கி நான் ஆசை அங்கே போகுது. கேட்டதுக்கு பாதிப்பில்லை. நான் இந்த விஷயத்தையும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தான் கதைக்கணும். எனக்கு உங்களே யாரையுமே தெரியல. உங்களை கட்டுறது அப்படியாது உங்க கட்டுறது எனக்கு ஒருத்தர் அந்த தம்பிக்கு நான் சப்போர்ட் பண்ண போறது இல்லை. பாராளுமன்ற உறுப்பினர் அந்த பிரச்சனை நான் கதைக்கிறேன். மற்றபடி ஒரு போவோம். இப்போ நீங்கள் இதை பார்க்கலாம்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள்
நல்லவர்களா கெட்டவர்களா இப்போ அறிஞ்சு விடலாம் இதை பார்த்தா இல்ல என்னடா நான் உதாரணப்படுத்துறதுக்கு என்னைய சொன்னேன் எனக்கே தண்டனை வந்திருக்கணும் அப்ப அவைகளுக்கு கொடுத்த தண்டனை என்ன காரணம் என்ன விஷயம் வந்து நீங்க கேட்டா அதுக்கு விளக்கம் சொல்லலாம் அவரை கூப்பிட்டு வச்சு அவையோட கதைச்சு எல்லாம் செய்து அவையோட ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அவரை விட்டதுக்கு பிறகு இந்த கட்டுப்பாடு மீறி இன்னொரு கிராமத்துல இருந்து இன்றைக்கு தொழிலுக்கு போய் வந்திருக்கேன் இங்கே ஒரு சட்டமன்றத்தை இந்த வாழ்வாதாரம் பாதிக்கிறது கேட்டீங்களா நீங்க வந்து இன்றைக்கு உங்களுக்கு தொழில் மறைக்கப்படுதானே ஒரு மாசம் மறைக்கணும் ஒவ்வொரு நாளும் நீங்க 1000 ரூபாய் சொல்றேன் கொடுக்குறீங்க கேளுங்க அதே போல நீங்க பிறகு தொழிலுக்கு வெளிக்கிட்டு ஒரு மாசத்துக்கு பிறகு நீங்க அடிப்படையில் அந்த பணத்தை சங்கத்துக்கு செலுத்தணும் சரி இதுதான் இந்த வாழ்வாதாரம் இது இங்க இருக்கு சரிதான் அவ பெற்றுக்கொள்ளாத அவை இந்த பிரச்சனை அது இங்க கொடுக்கப்படுற தண்டனை நான் 3 நாளா இருந்தாலும் 3000 ரூபாய் திருப்பி ஒரு கிழமையான கட்டி என்னடா நான் செய்யணும்ன்றதுக்காக செய்திருக்கேன் அதை நீங்க கேட்டீங்களா வாழ்வாதாரம் பாதிக்குது இங்க நியமிக்கப்பட்டிருக்கு ஒரு நாள் 1000 ரூபாய் அவைகளுக்கு வழங்கப்படும் சரிதானே அது திருப்பி ஒரு மாசம் அவைகளுக்கு தொழிலுக்கு போனதுக்கு பிற்பாடு அதை அறவிடப்படும் சரி நம்ம பொதுமக்கள் காசு ஒருத்தருக்கு சும்மாவே கொடுக்கலாதானே அப்ப அதை அறவிடப்படும் அந்த இது இருக்கு மற்றது இவியல் நல்லடத்தையில 6 மாசம் 1 மாசம் ஆகல சரியா சார் நான் சொல்றேன் இந்த நல்லடத்தையில 6 மாசம் 1 மாசம் சரிதானே சார் அப்ப எல்லாத்தையும் செய்து கொண்டு வர நம்ம ஒரு சின்ன எனக்குள்ள கவலை ஆனா நீங்க சொன்ன விஷயம் நான் கடவுள் ஆகுறீங்கன்னு சொல்ல மாட்டேங்க எங்களால தட்டி கேட்காத விஷயத்தை நீங்க தட்டி கேட்குறீங்க இல்ல நான் அதை சந்தோஷப்படுறேன் என்னன்னு கேட்டா அமைச்சர் அப்ப நான் அதை கேட்டு நான் டிசிசி மீட்டிங் இந்த காசையே குறியாட்டு வாங்க போகுது எல்லா சமயத்திலும் கொடுக்குவாங்க ஆனா பிரிச்சு கொடுக்குற ஐடியா இல்லை இந்த வீடியோ அவர் பார்த்தா இவர் வந்தா நீங்க கேள்வியை கேளுங்கோ புத்தகத்துல 250 மில்லியன் தையட்டிக்கு அது எங்க மொத்தம் 200 மில்லியன் மொத்தம் 450 மில்லியன் 200 மில்லியன் வடக்கு மக்களுக்கு முழு மக்களுக்கும் போட்டு ஏன் அது குறியாட்டுவானுக்கு மட்டும் போகுதுன்னு நீங்களும் கேளுங்கோ நான் பார்லமெண்ட்டில் கேட்டால் காய் சொல்லியிருந்தேன் சில உங்களை வச்சு அரசியல் செய்யறதுக்கு அனுமதிக்கிறேன் நான் உங்கள்கிட்ட வந்து எப்படியாவது நான் யார்கிட்டையுமே இது வரைக்கும் போய் வேட்டு இருக்கு நீங்கள் உங்களுடைய ஏரியாவில் இருக்கிறபடி இருக்கோம்னா நீங்கள் ஓட் போடணும் எனக்கு ஓட் போட தேவை இந்த விஷயம் உங்கள் சார்பாக நான் கதை மற்றபடி எனக்கு போடுறது நான் இருக்கக்கூடாதுன்றது உண்மையான மனித அவமானம் நல்லவர்களுக்கு போடணும் அவைக்கு போடணும்ன்ற எங்கட சங்கம் சப்போர்ட் பண்றது என்றது எனக்கு வடிவா தெரியும் நல்ல விஷயம் நீங்கள்கிட்ட முடியும் நல்ல விஷயம் ஆனா இன்கேஸ் அவை செய்யாதவங்க நான் செய்வேன் இது அரசியல் கதைக்கல ஆனால் இப்போ கூட உங்களுக்கு வர வேண்டிய காசை அவர் எடுத்து குறியாட்டுவாங்க போடுறேன் அது பொய்யண்டா நான் பாராளுமன்றத்தில் காய்ச்ச வீடியோக்கள் எடுத்து பாருங்க மற்றபடி ஒருத்தருடையும் ஒருத்தருக்கு நீதி சொல்லவும் ஒருத்தருடையும் சண்டை பிடிக்கவும் நினைக்க வரையில அந்த குணம் எனக்கும் இல்லை நான் இப்போ நேரடியாக முதல்வர் சொல்றேன் எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு பாதிக்கிறதுக்கு இந்த பணம் எங்களுக்கு செலுத்தியதுன்னு சொல்லிச்சுன்னா இந்த நம்பரை தர நீங்கள் கோல் பண்ணி இல்லை நிற்கிறார் தம்பி நிற்கிறதா காய்க்க போகிற கோல் பண்ணி நீங்கள் கேட்கலாம் நீங்கள் சொன்னீங்கள முதல்ல செலுத்தப்படையில அதுக்கு நான் பொறுப்பு சரிதான் மற்றது நீங்க வாங்க இல்லை கடத்தொழில் சங்கத்தை ரீசனாக தான் தப்பு நடந்தது அதுக்கு மறைச்சது அது விளக்கம் விசாரணையை கூப்பிடுங்க என்னுடைய கதை விட்டு கதையிலும் கதை சொல்லித்தான் விசாரணையை கூப்பிட்டு மறைச்சு நாங்கள் அதை ஒத்துக்கொண்டு தான் நான் செய்ய வச்சு அந்த மறைப்புக்கு நான் நின்றேனா ஒரு நிர்வாக இவருக்கு நான் தூசணத்தை கோபத்தில் பேசுற எல்லாத்தையும் நன்கு கேட்ட வீட்டு நல்ல வடிவா நடந்து இந்த காலத்தை புடக்கிறது வைவன் ஐயா நான் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் சொல்லி சொல்ற விஷயத்துக்கு நான் பொறுப்பு மற்றது ஒரு திட்டம் நல்ல நடத்த சார் நான் வந்து திருவிழாவே வெளிக்கடையில் இயக்கம் வந்து முடிஞ்சு போட்டிருந்தவங்க அங்கே இன்னும் நல்ல நிலைமையில நல்லவன் என்று தெரிவிக்கப்பட்டா இன்னும் விட்டவங்க 22 இதுக்கு போட்டு விட்டவங்க ஆனால் ஒரு தண்டை ஒரு பேச்சுக்கும் செய்யும் அங்கே பிடிபடும் போது நான் செய்கிற நல்ல நடத்தையில இன்றைக்கு அவங்க அம்மா நிற்கிறா கேளுங்க நீங்கள் கேட்கணும் ராஜன் எனக்கு ராஜன் ஒரு சார்பாக இப்போது கதைக்கிறவங்க வந்து கேளுங்க அவர் சொன்னா நான் ஏற்றுக்கொள்ளலாம் உங்களால் ஏது பண்ணா எனக்கு ஒரு மாதம் செயல்படுங்கோ அந்த பிள்ளை ஒழுங்கா பிரச்சனை இல்லாமல் இருந்தால் நீங்கள் யோசிச்சு முடிவு மற்றது உங்களோட ஒரு இதுவும் இல்லை நான் இந்த பிரச்சனை இவருக்கு சொன்னேன் இப்படி பயன்படுத்தி அன்னப்படம் இங்கே இருக்கிற பிரச்சனை கூட பாராளுமன்ற காட்சி அவமானம் வேற உள்ளோமே சரி நான் என்னோட இது நான் எழுதிச்சோன்னா நான் பிறவாரங்க மண்ணில் பிறந்தாலும் இங்கே இருக்கிற கதையை கொண்டே பாராளுமன்ற காய்ச்சல் ஒரு வேலை அது என்னோட சனத்துக்கே நாங்கள் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும்
தோசைங்கோ அது என்னோட அமைச்சு அரசியல் இருக்கிற பிரச்சனை அதை நான் அரசியலை பார்த்துக்கொள்றேன். நீங்க உங்களுடைய பிரச்சனை இருந்தா விராசன் இந்த சார்பில் தான் நாட்டில் போடுறேன். உங்களுக்கு அமைச்சர் செய்யல இருந்தால் அந்த அமைச்சர் குழப்படி விட்டாருன்னா இந்த விராசன் நான் பார்க்கணும். இதில் ஒருத்தரோட எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்தேன். இன்றைக்கு நான் என்ன சொல்ல கேள்வி உங்களில் இருந்தது எனக்கு நிறைய. இன்றைக்கு நேரடியாக உங்களோட சாட்சிக்கிறேன் நல்ல இல்லை நாங்கள் போனது யாழ்ப்பாணத்துலேருந்து ஒழிய நான் சொல்லிட்டேன். யாழ்ப்பாணத்தில் முடிஞ்சா பண்ணிக்கிறேன். யாழ்ப்பாணத்துக்கு போன ஒழிய இன்னும் யாழ்ப்பாணத்து பிரச்சனையை கொண்டு பாராளுமன்றத்தில் நிற்க விட்டார் வித்து. இப்போ நான் இவங்க சார்பாக ஒரு வீடியோ போட்டேன். இவங்க பாராளுமன்றத்தில் அரவாசி போட்டு எனக்கு உடைஞ்சு வரும். ஆனால் செலவை தாழ்மை அங்கேன்றதை பாராளுமன்றத்துக்கும் நான் பிறந்த இடத்தை ரெண்டா பழக்கிறாங்க. எனக்கு எம்பிபியோட நீங்கள் முழுக்க நின்றாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவை செய்கிற அட்டூழியங்களை நாளைக்கு உங்களுக்கே கதைக்கலாம் போகுது. சரி அரசு நான் எப்பயாவது எந்த ஆடியாட்டல் சொல்லி எங்கேயாவது போய் பட்டி தான் கொத்து கேள்விப்பட்டிருக்கீங்க. இல்லாட்டி எந்த ஆட்டோட நான் அங்கேயும் கொண்டு இருந்து கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒரு திறமை இல்லை. அது என்னோட தனிமையில ஒத்தியாக இல்லை. இப்போ எனக்கு வரைக்கும் சொல்லிங்கன்னா சில நேரம் வெட்டுவாங்க. நான் பரவாயில்லை அது வெட்டி போட்டு அதை பிறகு அவரை அனுபவிக்கணும். வழக்கு பிரச்சனை நான் சொல்கிறேன். நாளைக்கு உங்களுக்கு தலைவரும் ஒருத்தரும் இல்லாமல் போய் இப்போ நாங்கள் தேசிய இடத்தாங்கத்தோட நிற்கிறோம். நாளைக்கு அதை போட்டால் தான் பிச்சையில் தான் சாப்பிடுவோம். அதை விட கொடுவோம். நானும் சொன்னால் ஜனாதிபதிக்கு போட்டு போடணும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை நாளைக்கு அதை வின் பண்ணிட மாட்டா வடக்கு கிழக்கு. நாளைக்கு உங்களுக்கு பிடி வேலை இல்லை, பீச் வேலை இல்லை. நாளைக்கு நீங்கள் தூண்டில தான் படிக்க மாட்டா, தூண்டில இருந்தால் படிப்பீங்க. இருந்தால் அவங்க அரசாங்கம் சரிதானே. அதை நீங்க கூட பொறுத்தது உங்களோட கூட போகிறது சந்தோஷம் உள்ளது. அப்போ உன்னால முடிஞ்சா சண்டை பிடிக்காக வெட்டு போட்டாங்க காலில் விழுந்து உடம்பு கேட்கறாங்க. அங்கே என்ன சங்க தலைவர் பெரிய மனசா தூரத்தில் ஆட்டான் அவையிலும் தூரத்தில் இவர் வந்து இப்படி கேட்கும்போது அவர் நிற்கிறான்னு நான் சட்டத்தை கண்டுதான் அம்மா கேட்டார். அம்மா கூட்டிட்டு வந்து வேற விசாரணைக்கு இஞ்சி வருவோம். நீங்க ஒரு உறுப்பினர் நிர்வாகம் நான் கொண்டு வந்து நீங்க உறுப்பினர் தெரியாமலே காலம் இருக்கிறீங்கன்னு கதிரை பிரச்சனையை கொண்டே பாராளுமன்றத்தில் போட்டு இந்த தமிழ் மாநிலத்தில் மாட்டேன். சரி நான் அது எந்த உறுதிமொழி. ஆனால் இதை ஒரு கட்சி இருந்து கொண்டு அது அடக்கிறத விடாது. வீடியோ எனக்கு வந்தது. இது சங்கத்துக்கும் தனிப்பட இந்த விஷயத்தை விடுவோம். நாங்கள் அடுத்த வேலையை பார்ப்போம். ஏதாவது உங்களோட இடத்துல இருந்து ஒரு ஆள் எனக்கு கால் பண்ணி எனக்கு உதவி செய்ய மாட்டாங்க. உதவி செய்யும் அதான் ஞாபகம். நீங்க கால் பண்ணி ஓகே என்ன சமையல் தள்ளி போட்டாங்க எனக்கு வாழ்வாதாரம் இல்லைன்னா உங்களுக்கு உதவி செய்யணும். அதுக்காக தான் நான் சொல்றேன். எனக்கு எந்த அரசியலும் இல்லை. இதுல அதோட வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டா இப்ப நாங்கள் எல்லாம் கரையோரத்தில் இருக்கிறாங்க. பாறைகள் தான் பாறையை தாண்டி உடைக்க உண்மையில எல்லாத்தையும் சைட்டுக்கும் இந்த மீனவர்களுக்கு இந்த இழுவப்படாது சரியாக அது என்ன நினைக்கிறதோ தெரியாது. சொல்ல வேண்டிய ஒரு அரசாங்கம் இந்தியாவோட முட்டாள். ஏன்னா அதான் இந்த காட்டால எல்லாமே வரணும் முட்டாள். அங்கேயும் போய் பிள்ளை மாதிரி தொட்டில இங்க வந்து முட்டை தொட்டில ஆடு. சரிதானே. நாங்கள் உங்களுக்கு அதானியோட ஒரு கனெக்ஷன் இல்லை, உங்களோட ஒரு கனெக்ஷன். நான் பாராளுமன்றத்தில் நல்ல நடப்பாங்க இந்த சட்டத்தை கொண்டே மண்ணுல கொண்டே போட்டுட்டு நான் அதால பாரு யூடியூப் லைக் கதைக்கிறவன் இல்லை. நான் செத்து போனவனுக்கு முந்தைய கழிச்சு கொண்டு ஒரே ஒரு நான் தான் பரவாயில்ல பிரச்சனை முடிஞ்சது. நம்ம அப்ப நீ 7 மாதா கழிச்சுட்டார். அப்படி இல்லைன்னா உனக்கு வாழ்வாதாரமாக இருக்கணும். நாங்கள் ஏதாவது சரி நான் 6 மாதம் நல்ல இடத்துல நான் ஒரு வழிக்கு திருப்பி திசை போகணும்னு திட்டம் போட்டு வந்திருந்தேன். இவர் 2 அங்கே இருந்து தொழிலுக்கு போயிருக்கேன். இன்னொரு அப்படி
உங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு இங்க உங்களுக்கு 1000 ரூபாய் காலம் எங்களை மறைச்சு நாங்கள் இதான் சொல்றோம். எங்களை மறைக்க எங்களுக்கு சொல்லவும் இல்லை. எங்களை நீங்கள் சமாசாரம் சொல்லவும் இல்லை. எப்படி 6 மாசம் இந்த சங்கத்துக்கு எவ்வளவு பேர் என்கிட்ட ஒரு வெளியாளர் சங்கத்துல 1000 ரூபாய் குடும்ப பிரச்சனை எனக்கு இந்த அடிப்படை தெரியாது தொழுக்கு போன கதை சொல்ல சொல்லு நம்ம தொழுக்கு போன கதை நாகாடி போன கதை சொல்ல போடாடி நீங்க என்ன படிக்கும் நான் பாராளுமன்ற காட்சி போட மறுபடியும் திருப்பி இந்த சைடுக்கு கொடுத்தா அப்படி இடி கொடுத்தா வரக்கூடிய மாதிரி சான்ஸ் திடீர்னு முடிவெடுத்தேன் சபப்பட்டு கொண்டு போய் பிரார்த்தனை கேட்டார் அண்ணன் பள்ளியோட போகும் உங்களோட சங்கத்திலையும் சொல்லுங்க நான் உங்களுக்காண்டி அடிப்படையுடைய பாராளுமன்றத்தில் உங்களை கொண்டே விற்கிறேன் உங்களுக்கு சண்டைன்னு சொல்லி உங்களுக்கு பிரச்சனை கொண்டு என்பிபிஏ நான் வந்து அடிச்சா NPP அரசாங்கம் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறது அடிச்சா அரவாசி ஓட் NPP தான் ஆகும். ஆனா அவனை இன்னும் பாதிக்கப்படுவான். நீங்க அந்த என்ன செய்யுங்க 18 மாதமா இருக்கீங்களா அந்த வேலை நான் செய்ய மாட்டேன். அதாவது எங்களுக்கு அப்படிதான் காலகாலமா அரசியல் இது மக்களோட இதுதான் இந்த ஆட்சி தான் அரசியலோட ஆட்சி இந்த விஷயம் இருக்குது. அமைச்சர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் மக்களால் சொன்ன விஷயம் தான் உள்ளூராட்சி சண்டை பிடிச்சு போடுபடையிலேண்டா டிசிசி மீட்டிங் பண்ண பிரசாசனை சொல்லுவோம் நாங்கள் அடுத்து பாராளுமன்றத்தில் கதைக்கிறது பெரிய பிரச்சனை உங்களுக்கு அரசாங்கம் செய்து சார் அதை சில என்னன்னு ஒரு 8 அடி 6 அடி அப்படின்னா அதுக்கெல்லாம் பொங்கல்ல தார் போடுவோம் நான் என்னுடைய வரைக்கும் போட்டு கொடுக்கிறேன் நான் எடுக்கிற உள்ளூராட்சி பிரதேச அவ்வளவு பார்வோட் தான் போடுவோம் இல்லைன்னு இந்த இதே வழிவடக்கையோ இது என்ன சாமான் 10 தூரம் இது எந்த இடையில வருமென்றா முழு ரோட்டும் தார் தான் போடுவேன் இந்த கண்ட்ரி கதையும் இல்லை தார் கதையும் இல்லை முழு ரோட்டும் இந்த மற்ற கல்வி சல்லியும் போடுறதுல முழுக்க தார் தான் போடுவோம் கீழே போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குற்றங்களையும் தார் இங்கே தான் பெரிய ரோட்டுகளையும் என்ன செய்வது கிரவலை போட்டு விடுறது நான் எடுக்கிற பிரதேசம் அது நான் அடிச்சு போடுவேன் இந்த இதையும் சொல்லணும் உங்களுக்கு என்னன்னா நீங்க முதல்ல ஒரு வார்த்தை கேட்க சொன்னீங்கன்னா நீங்க வரும்பொழுது காயப்படுத்துகிறோம் அப்படி இப்படி இது தமிழ் இந்த மண்ணடி இதுக்கு ஒரு வசனம் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தமிழருக்கு சேர்ந்து எந்த மொழிக்காரன் வந்தாங்க உள்ளூரா சபை காசு கட்டினேன் இல்லாது எங்கேயும் தெரியும் தான் தெரியும் கொழும்பு யாழ்ப்பாணம் கூட தெரிஞ்சு தான் தெரியும் சுடுறா நெஞ்சில சுடு கையால சுடாதுன்னு சொன்னா சரி சந்தோஷம் கூப்பிட்டு பிரச்சனையை முடிச்சுட்டாங்க பிரச்சனையை கூட்டாங்க தமிழருக்காண்டி கலைக்கிறது பாராளுமன்றத்தில் நீங்க நாடு